நாவல் ஆஃப் த வேர்ல்டு இப்படி தான் வர்ணிக்கப்படுது அந்த தீவு. அதாவது உலகத்தோட மையப்பகுதி அப்படிங்கிற அர்த்தத்தில் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஆனால் சில பேரோ அதிசய மர்ம தேசம் அப்படின்னு அதை வியந்து சொல்கிறாங்க. அது ஏறக்குறைய உண்மையும் கூட தான். அது மர்ம தேசம் மட்டும் இல்லை, ஒரு ஆச்சரியமான தேசமும் கூட. தென்கிழக்கு பசிபிக் பெருங்கடலில் தொலைதூரமாக உலக வரைபடத்தில் கண்ணுக்கே புலப்படாத வகையில் காட்சியளிக்கிற அந்த ஆச்சரியமான தீவோட பேர் தான் ஈஸ்டர் ஐலாண்டு. ஓசியானியா கடற்பரப்பில் பாலினேசியன் முக்கோணத்துக்குள்ளே அடங்குற இந்த சின்ன தீவு உலக பாரம்பரிய சின்னத்துக்கு ஒரு பேர் போன ஒன்று. காரணம் என்னன்னா, அங்கே இருக்கிற மோவாய் கற்சிற்பங்கள். இந்த சிலைகளை பற்றியும் அங்கே வாழ்ந்த மக்களை பற்றியும் இப்போவும் ஆய்வுகள் நடந்துட்டு தான் வருது. இதனாலேயே தொல்லியல் ஆராய்ச்சியாளர்களும் வரலாற்று ஆய்வாளர்களும் சுற்றுலா பயணிகளும் அடிக்கடி படையெடுக்கிற இடமா இருக்கிறது தான் இந்த ஈஸ்டர் தீவு. அது என்ன மோவாய் கற்சிலைகள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த தீவை பற்றின அறிமுகத்தை நம்ம பார்த்துடலாம். தென் அமெரிக்கா நாடுகளில் ஒன்றான சிலிக்கு சொந்தமானது இந்த தீவு. ஆனால் சிலிக்கும் இந்த தீவுக்கும் இருக்கிற தொலைவு 3500 கிலோமீட்டர். இதுக்கு பக்கத்தில் மனிதர்கள் வசிக்கிற தீவு அப்படின்னா அது பிட்கெயின் தீவு மட்டும்தான். இந்த தீவு கூட ஈஸ்டர் தீவிலிருந்து 2000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. 22 கிலோமீட்டர் நீளமும் 11 கிலோமீட்டர் அகலமும் இருக்கிற இந்த தீவில் 2017 வருஷம் கணக்குப்படி 7750 பேர் வசிக்கிறாங்க. இது நகராட்சி கவுன்சில் நிர்வகிக்குது. இதோட மேயரா சிலியை சேர்ந்த பெட்ரோஸ் எட்மண்டஸ் போ இருக்கிறாரு. இதில் ஹங்காரோவா அப்படிங்கிற நகரம் தான் பெருசு. இங்கே தான் துறைமுகம், ஹோட்டல்ஸு, ஹாஸ்பிட்டலு, விமான நிலையம் இது மாதிரி சகலமும் இருக்குது. கோழி வளர்க்குறது, விவசாயம், மீன் பிடிக்கிறது எல்லாத்தோட சேர்த்து சுற்றுலாவும் இந்த தீவோட பெரிய பொருளாதாரமாக இருக்குது. இந்த தீவு ஒரு எரிமலை தீவு. முக்கியமாக 3 அழிஞ்சு போன எரிமலை தீவுகளால் சூழ்ந்துருக்குது. வடக்கு திரேவாகா எரிமலையும், கிழக்கு பொய்கே எரிமலையும், தெற்கு பக்கமாக ரனேகாவ் எரிமலையும் இந்த தீவுக்கு ஒரு முக்கோண வடிவமைப்பு தருது. இது மட்டும் இல்லாமல் எரிமலை அம்சங்களில் ஒன்றா இருக்கிற ரானா ராராக்கு பள்ளம், புனா பாவ் பள்ளம், லாவா டியூப் அப்படின்னு சொல்லப்படுற ஏரி மலைகளும் குகைகளும் நிறைஞ்ச தீவு தான் இது. இங்கே இருக்கிறவங்க தென்கிழக்கு பாலினேசியர்கள் அப்படின்னு கருதப்படுறாங்க. கிபி 300 கிபி 1200 வரைக்கும் ரபா லூயி மக்கள் இங்கே செட்டில் ஆனதா சொல்லப்படுது. இதில் மாறுபட்ட கருத்துக்களையும் ஆய்வாளர்கள் முன்வைக்கிறாங்க. இந்த மக்கள் பேசின மொழி ரபா லூயி அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு அங்கே ஸ்பானிஷ் மொழியோட ரபா லூயி மொழியும் அதிகாரப்பூர்வ மொழியாக இருக்குது. இந்த தீவை 1722 வருஷம் டச்சுக்காரர் ஜேக்கப் ரோக்வின் அப்படிங்கிற பசிபிக் பெருங்கடலில் டேவிஸ் நிலப்பகுதியை தேடி அலைஞ்சப்போ பார்த்து கண்டுபிடிச்சிக்கிறாரு. அவர் ஈஸ்டர் ஞாயிறு அன்னைக்கு அந்த தீவை பார்த்ததுனால அதுக்கு ஈஸ்டர் ஐலாண்ட் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாரு. மோவாய் கற்சிலைகள் ரபா லூயி மக்கள் கற்கால கலாச்சாரத்தை கொண்டிருக்கிறாங்க. அவங்க இந்த மோவாய் கற்சிலைகள் கிபி 1250 1500க்குள்ள செதுக்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆய்வாளர்கள். எரிமலைகள் சூழ்ந்த தீவு அப்படிங்கிறதுனால அதிலிருந்து வெளிவர சாம்பல் பாறைகளாக மாறினதுனால அதை வச்சு இந்த மேவாய் கற்சிலைகளை செதுக்கியிருக்கிறாங்க. புனா பாவ் எரிமலையிலிருந்து வெளியான வெளிர் சிவப்பு நிற பாறைகளை வச்சு சில மோவாய் சிலைகள் மேலே புக்கோவ் அப்படின்னு சொல்லப்படுற தொப்பி மாதிரியான அமைப்பையும் அந்த மக்கள் உருவாக்கியிருந்தாங்க. இந்த சிலைகள் செவ்வக வடிவ முக அமைப்பையும் நீண்ட காதுகளையும் நீளமான மூக்கையும் கண்களையும் உதட்டையும் கொண்டிருந்ததாக காணப்படுது. இதே மாதிரி 100 200 இல்லை 887 மோவாய் கற்சிலைகள் இந்த தீவு உங்களுக்கு இருக்குது. இது எல்லா சிலைகளும் அதிகபட்சமாக 32 அடி உயரம் வரைக்கும் கொண்டதாக இருக்குது. அதோட எடை மட்டும் 82 டன்கள் இருக்கும். இதை ஆய்வாளர்களே பெரிய ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏன்னா இந்த சிலைகள் அசி அப்படின்னு சொல்லப்படுற மேடைகளில் நிறுத்தப்பட்டிருக்குது. அது எல்லாமே இந்த தீவு உங்களுக்கு நிறுத்தப்பட்டிருக்குது. அதை எப்படி நகர்த்திருப்பாங்க, எப்படி நிறுத்திருப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு இன்னும் புரியாத புதிராகவே இருக்குது. இதை பற்றின ஆய்வுகள் இன்னும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் இது வரைக்கும் பதில் எதுவும் கிடைக்கல. இந்த மோவாய் கற்சிலைகள் ரபா லூயி மக்களோட பழைய அரசர்களை நினைவூட்டுற வகையில் ஏற்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு அரசரும் இறக்கிறதுக்கு முன்னாடி எரிமலையிலிருந்து கிடைக்கிற பாறைகளை கொண்டு அவங்களுக்கு சிலைகளை செதுக்கி அதை அசீவில் நிறுத்தினதாக சொல்லப்படுது. அசீவையும் அந்த பகுதியையும் புனிதமாக அந்த மக்கள் கருதுறாங்க. கிராமத்தை பார்த்தபடியே மோவாய் நிறுத்தப்பட்டதாகவும் அவங்க கிராமத்தை கண்காணிச்சுக்கிட்டு பாதுகாக்கிறதாகவும் சில செய்திகளும் சொல்லப்படுது. பெரும்பாலான கிராம மக்கள் அந்த அசீவை ஒட்டியே வாழ்கிறதாகவும் அதுக்கு முன்னாடி இருக்கிற பெரிய இடத்துல சடங்குகளும் நடத்தி இருக்கிறதாகவும் குறிப்புகள் சொல்லப்படுது. இந்த மோவாய் கற்சிலைகளை பார்க்கறதுக்கு சிலியிலிருந்து விமானம் மூலமாக பயணம் செஞ்சுட்டு வராங்க சுற்றுலா பயணிகள். இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் அதிகபட்சமான பேர் இந்த தீவுக்கு போக முடியாது. இருந்தாலும் நம்ம கூகுள் மேப் மூலிமா பார்த்துக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தீவை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பேஜில் சொல்லுங்கள். மறுபடியும் வேறு வீடியோவில் சந்திக்கலாம். லாஸ்ட்டாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.